இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டாவது விளக்க ஏத்திட்டான். அம்மா அம்மா தாயே, வேட்டைக்கு போன சாமி ரெண்டாவது விளக்கையும் ஏத்திருச்சு. ரொம்ப நல்ல சகுனம் தான். ராஜராஜன் ஐயாவோட ரெண்டாவது பொண்ணு வந்து விளக்கேத்துங்க. போடாமா. அம்மா தாயே, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதும் என் புருஷன் என் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லிருக்காரு. அவர்தான் பாட்டியோட உண்மையான பேருன்னு தெரிஞ்சதும் அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம அவரை ஏத்துக்கணும். நானும் அவரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. என் மகன் ரெண்டாவது விளக்கம் ஏத்திட்டான். பாதி கிணறு தாண்டியாச்சு. மிச்சம் ரெண்டு விளக்கம் ஏத்திடுவான். அதையும் அம்மா நல்லபடியா நடத்திடுவா. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஓம் தாத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி அம்மா தாயே, தன்னோ துர்கே பிரசோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகமாயே, சாமி மூணாவது விளக்கையும் ஏத்திருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா தாயே, என் மகன் 3 விளக்கும் நல்லபடியா ஏத்தி முடிச்சு வச்சுட்டான். இன்னும் ஒரு விளக்கு தான் பாக்கி இருக்கு. அதையும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா ஏத்திட்டு கோயிலுக்குள்ள வரணுமா. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும் தாயே. அவனே மூணாவது விளக்கையும் ஏத்திட்டான். அந்த மாயாண்டி என்னதான் பண்றான்? நம்ம கிட்ட பெருசா பில்டப் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா காரியத்துல ஒன்னையும் காணோம். சித்தப்பா,
இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகி கத்துறீங்க? இங்க இருக்கிறவங்க பார்த்தா தப்பாயிடும். இங்க பாருங்க, 3 இடத்துல வேணா அவன் ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். கடைசி விளக்கு இருக்குல்ல, அங்க மாயாண்டியே நிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சித்தப்பா. அவங்க 2 பேர் கதையையும் முடிக்காம அவன் அங்கிருந்து போக மாட்டான். என்ன மவனே, என்னமோ நீ சொல்ற, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை மவனே. மவனே, இதுக்கு பேசாம நம்மளே களத்துல இறங்கிருக்கலாமே. நாம சில விஷயத்துல தோத்துருக்கலாம். அதுக்காக காளிமா நம்மள நம்பாம அந்த மாயாண்டியை நம்பி இறக்கி இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பார்க்கலாம் அவன் என்னதான் செஞ்சு கிளிக்க போறான். சித்தப்பா, ராஜராஜன் ஐயாவோட அடுத்த பொண்ணு வந்து விளக்கேத்துங்க. அம்மா தாயே, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். பாட்டி குடும்பமும் எங்க குடும்பமும் ஒண்ணு சேரணும். ராஜா மாமா எங்க குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. எனக்கு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு பாட்டு போட்டியில கலந்துக்க வச்சு என்ன ஜெயிக்க வச்சாரு. இப்ப கூட செலத்திரட்டு பழியில இருந்து எங்க அம்மாவை காப்பாத்திருக்காரு. அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும். சொல்றா. அண்ணே, அந்த ஆளு 3 இடத்துலயும் தப்பிச்சிட்டானே. அந்த ஆளோட மர்மம் எங்களை துவைச்சு எடுத்துட்டானே. அவனை எதிர்த்து எங்களால எதுவும் பண்ண முடியலண்ணே. கடைசியா உங்க இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. நாங்க நிறைய பேர் இருந்து சமாளிக்க முடியல. நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு புரியலண்ணே. பார்த்து நடந்துக்கங்க. ஹலோ ஹலோ. டேய், எங்க ஆளுங்களையும் அடிச்சு போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாடா வா, உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எமன் நான் தான்டா. நீயும் மாமனும் என்ன தாண்டி எங்கேயும் போக முடியாதுடா. இங்கேயும் உங்களுக்கு சமாதி கட்டான்டா. மூணு இடத்துல இருந்து தப்பிச்சு வர்ற. உன் கையில இருக்கிற தீப்பந்தத்தாலேயே உனக்கு கொல்லி வைக்கிறேன். வாடா.